ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோவுள்ள ஏகே நடிப்பில் வெளியான குட் பை டக்லி திரைப்படம் 15வது நாளில் அட்வான்ஸ் புக்கிங் மூலம் தமிழகம் மற்றும் கர்நாடகாவில் எவ்வளோ டிக்கெட் விற்பனையாக இருக்குது, அதன் மூலம் எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது அப்படின்றதான் டீட்டில் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேங்கர்ஸ் அப்படின்ற ஒரு புது திரைப்படம் வெளியாக இருக்குது. இந்த ஒரு காரணத்தினால இன்னைக்கு குட் பை டக்லி திரைப்படத்தோட வசூல் அதிகரிச்சிருக்குதா இல்லை குறைஞ்சிருக்குதா அப்படின்றதையும் டீட்டில் வந்து பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி குட் பை டக்லி திரைப்படத்தை நீங்கள் எத்தனை டைம் பார்த்துருக்கீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே அன்பா, வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே அன்பா, 15வது நாளில் அட்வான்ஸ் புக்கிங் மூலம் முதல்ல கர்நாடகாவில் எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது அப்படின்றத டீட்டில் வந்து பார்த்துடலாம். அதாவது 124 ஷோ போடுறது உறுதியாக இருக்குது. 2896 டிக்கெட் வந்து விற்பனையாக இருக்குது. இதன் மூலம் 4,91,000 வரை 15வது நாளில் கர்நாடகாவில் அட்வான்ஸ் புக்கிங் மூலம் குட் பை டக்லி திரைப்படம் கலெக்ஷன் இருக்குது. இதனை தொடர்ந்து தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 15வது நாளில் 941 ஷோ போகிறது உறுதியாக இருக்குது. 53,553 டிக்கெட் வந்து விற்பனையாக இருக்குது. இந்த நேரம் முடிவுப்படி இதன் மூலம் 72,34,000 வரை தமிழகத்தில் 15வது நாளில் அட்வான்ஸ் புக்கிங் மூலம் கலெக்ஷன் இருக்குது. அதாவது 15வது நாளில் கர்நாடகாவில் வந்து பார்த்தீங்கன்னா 4,91,000 வரையும், தமிழகத்தில் 72,34,000 வரையும் கலெக்ஷன் இருக்குது. ஸோ அடுத்தடுத்து எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் இருக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.